மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி என்ற யோசனையில் இருக்கிறார். அதுவும் தாவைக்காவுடன் கூட்டணிக்கான பேச்சு என்ற செய்திகள்லாம் வருகிறது. இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இதுவரைக்கும் மிகப்பெரிய கட்சிகள், பிரதான கட்சிகள் எதுவுமே வரல. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டில் இருந்தே விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு அழைப்பை அழைத்து வருகிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனா இந்நேரம் இந்த சூழல் வரையிலும் பிரதான கட்சிகள் எதுவும் விஜய் அவர்களோடு கரம் கொடுக்கவில்லை. இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற முடிவில் இருக்கிறார். ராமச்சந்திரன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் தேசிய அவருக்கு பிரபலமாக இருந்ததும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு மீண்டும் கவனம் இருக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன். எம்ஜிஆர், விஜயகாந்த் ஆலோசகர்களில் இவரும் ஒருவர். தீர்க்கமான வியூக வகுப்புக்கு பேர் போனவர். மீண்டும் கவனம் பெறும் பண்ருட்டி ராமச்சந்திரன். அண்ணா கண்டெடுத்த தளக்கர்த்தர்களில் ஒருவர். அண்ணாவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர். களமிறங்கும் எம்ஜிஆரின் தளக்கர்த்தர். புதிய கட்சி ஆரம்பிக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன். விஜயுடன் கைகோக்க பேச்சுவார்த்தை. அண்ணா கண்டெடுத்த தளக்கர்த்தர்களில் ஒருவர். அண்ணாவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர். எம்ஜிஆரின் தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்தவர். எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய ராஜதந்திரி இவர். எம்ஜிஆர் ஆட்சியில் 10 ஆண்டுகள் அமைச்சர். எம்ஜிஆர், விஜயகாந்த் ஆலோசகர்களில் ஒருவர். தீர்க்கமான வியூக வகுப்புக்கு பெயர் போனவர். மீண்டும் கவனம் ஈர்க்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன். களமிறங்கும் எம்ஜிஆரின் தளக்கர்த்தர். புதிய கட்சி ஆரம்பிக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன். விஜயுடன் கைகோக்க பேச்சுவார்த்தை. மீண்டும் களமிறங்கும் ஜாம்பவான். தனி கட்சி யோசனையில் பண்ருட்டி ராமச்சந்திரன்.